கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும், வருஷங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்ததற்காக நாம் எல்லோரும் தேவனை நோக்கி ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இந்த வேளையில ஆண்டவரே எப்படி என்னை நடத்தி வந்திருக்கிறீங்களப்பா, சொல்லாமே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, இயேசுவே ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஆமென். நல்ல விசுவாசத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சொல்லுங்க. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழுகிறீ, ஆண்டவரே இந்த வருஷத்துல தருகிறீ, புது எண்ணெய் பொழுகிறீ. சொல்லுங்க. நான் கனிதரும் இந்த வருஷம் விசுவாசத்தோடு நான் கனிதரும் செழித்தோங்க செய்கிறேன். கை தட்டி சொல்லவே நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா,
தெய்வமே அப்பா ஆவியானவரே திருமுகம் கண்டினா திருமையில் திருமுகம் கண்டினா திருமையில் நீங்க போதும் கை தட்டு கரங்களை தட்டி போதும் நீங்க போதப்பா என்னை நீரப்போ இயேசு தெய்வமே என்னை நீரப்போ உந்த நாவியால் ஆண்டவரே அபிஷேகத்தோடு இந்த வருஷம் நடந்து போக அபிஷேகத்தோடு வாழ என்னை ரத்த சிந்தி வீட்டு இருக்கிறீங்களே எனக்கு நீங்க போதுன்னு சொல்றது நீங்க இந்த நீரப்போ உந்த நாவியா என்னை நீரப்போ இயேசு தெய்வமே இந்த நீரப்பா சொல்லுங்க பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே இந்த வேளையில சொல்ல நீக்கி பலவானாய் மாற்றும் பலனே மாறுமே எங்க வல்லமையே வாருமே 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 ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நீங்க வாங்க ஆண்டவரே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை எல்லா அந்நிய வாசல ஆவியானவரே ஆவியானவரே எங்களை நிரப்பி நடத்தும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உணவு உதயம் தந்து பாதுகாத்து வந்தீரையா ஒவ்வொரு நாளும் உணவு உதயம் தந்து பாதுகாத்து வந்தீரையா ஒரு குறையின்றி சுகத்தாக்கு என்ன இதுவரை நடத்தி வந்தவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே எங்களை முகமுகமாய் காண செய்ததற்காக நன்றி.
தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க. எந்தெந்த காரியத்துக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி நிற்கிறானோ அத்தனையே ஆண்டவர் முறியடித்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அபிஷேக வல்லமையினாலே நுகங்களை உடைத்து கட்டுகளை அறுத்து கர்த்தர் எங்களை தலை நிமிர்க்க செய்வீராக. அல்லேலூயா. வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, நல்லா கவனிச்சிடணும். இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் சில மாற்றங்களை இந்த ஆண்டு நமக்கு செய்ய விரும்புகிறார். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்கள் இத்தனை வருஷம் அநேக காரியத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பீங்க. அது என்ன வார்த்தை என்பது இந்த வருஷம் கர்த்தரை உடைச்சு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புறார். நான் சொல்லுகிறதை நீங்கள் கவனமா கவனியுங்கள். நீங்கள் கஷ்டப்படும் போது ஒன்று, உங்களுக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலை 2, 3வது நீங்கள் எதிர்பார்த்த காரியத்துல யாருமே இல்லாத நேரத்துல பேசுகிற இந்த 3 காரியத்துல இருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார். 1 யாரும் இல்லாத சூழ்நிலை, 2வது நம்ம எதிர்பார்த்த நேரத்துல காரியத்துல நமக்கு சில காரியங்கள் நடவாமல் போகுது. நாம் துக்கப்பட்ட நாட்களில தேவன் இன்னைக்கு தடைகளை உடைக்க வல்லவர். நான் உங்களோடு அதை பேசுகிற தேவ செய்தியின் தலைப்பை நல்லா கவனிச்சிருங்க. என்னை யார் தூக்கி நிறுத்துவார்? பல கேள்வி. இந்த ஒரே ஒரு வார்த்தை, என் குடும்பம் விழுந்துச்சு, என் புருஷனுக்கு அந்த வேலை விழுந்துச்சு, என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடந்துச்சு, இந்த வருஷம் என் குடும்பத்தை யாரு தூக்கி நிறுத்துவாங்க? ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா நான் நம்பினவங்க, நான் எதிர்பார்த்தவங்க என்னை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கைவிட்டுட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவர். சங்கீதங்களின் புத்தகம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும். என்னது? விழுகிற யாவரையும். இப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? யார் நம்மள தூக்கி விடுவாங்க? நம்மளை யாரு தூக்கி நிறுத்துவாங்க? ஐயோ, இந்த காரியம் எனக்கு நேரிட்டு விட்டதே, ஐயோ, என்னை யார் தூக்கி நடத்துவாங்கன்றத எனக்கு தெரியல. நல்ல கவனிச்சிடுங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. ஒண்ணு என்ன பண்றாரு? இப்ப நீ ஏன் இந்த வசனத்தை காட்டினா, உனக்கு நீ என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை ஆவியானவர் உணர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இருதயத்துல நீ ஒருவேளை மருத்துவமனையில் எங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை கர்த்தர் விழுகிற உன்னை கர்த்தர் தாங்கி. ஆமென் சொல்லுங்க. உன் இருதயத்துல என்ன தெரியுமா? என்ன கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இந்த வருஷம் எனக்கு என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பத. இப்ப நல்ல அந்த வார்த்தையை நம்ம உச்சரிச்சுனே இருக்கணும். இப்ப இதற்கு தான் மறுபடியும் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து அடுத்த காரியத்துக்கு கொண்டு போறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. நல்ல கவனிச்சுங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி
அப்ப யார் என்னை தூக்கி விடுவாங்கன்னு கேள்விக்கு அடுத்த உங்களுக்கு நானு இவங்க தாங்குவாங்க, அவங்க தாங்குவாங்க, இவர் தூக்கி விடுவாரு, அவர் தூக்கி விட நான் சொல்ல விரும்பல. உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரால் தான் முடியாது. யாரால் தான்? உங்க பிள்ளைகளுக்கு சில காரியத்தை தூக்கி மேலே கொண்டு வந்த பிள்ளைகளை நிறுத்தத்துக்கு யாரால் தான் முடியும்? இப்ப எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை அப்ப நீ யார் மேல நம்பிக்கை வைக்கிறது இந்த வருஷம்? மனுஷன் மேல். யார் மேல? மனுஷன் மேல். யார் என்ன தூக்குவாங்க, யார் என்ன அரவணைப்பாங்க, யார் என்ன விடுவிப்பாங்கன்ற நம்பிக்கையை வைக்காத. நான் ஜெபமும் பண்றையா, நான் பண்றது சில காரியத்தை வச்சுக்கிறேன். அக்கா பண்ணோம், அண்ணன் பண்ணோம், சொந்த பந்தம் பண்ணோம், எவனும் பண்ண மாட்டான். நீ அவன் மேல நம்பிக்கை என்ன பண்ணாத, வைக்காத. நீ விழுந்தாலும் உன்னை தூக்கத்துக்கு யார் ரெடியா இருக்கிற? நானெல்லாம் கையை தட்டி ஒரு அலையில வந்துருக்கேன். ஆவியானவர் சொல்றாரு, நீ பயப்படவே பயப்படாத. யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் என்னை காப்பாத்துவாங்க, யார் என்னை தூக்கி கர்த்தர் சொல்றாரு, விழுகிற யாவரையும் தாங்கி. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டனா முறியடிக்கப்பட்ட வாழ்க்கைய கர்த்தர் என்ன பண்றாரு? தூக்கி விடுவார். இப்ப நீ இதெல்லாத்தையும் நீ அடையணும்னா நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒண்ணு, மனுஷன் மேல வைக்காத. வாசிப்போமே. கர்த்தர் விழுகிற யாவரையும், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களுக்கும் பாருங்க, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் என்ன பண்றாரு? தூக்கி விடுகிறார். அது எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்படுவார். நீ கடைசி வரலையோ அவங்கள இவங்கள நினைக்கவே நினைக்காத. ஏன்னா 6வது சொல்லுது, அவன் அந்தாரமான வெளியிலே கடலில் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் யாரை நம்பினா எனக்கு உதவி செய்வான், தூக்குவான், என்ன அப்படி பண்ணுவான்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது போல உன் வாழ்க்கை மாறக்கூடாதுன்னு தான் 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க. அப்ப நீ என்னவா சொல்லிட்டே இருக்கணும்? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் மடங்கடிக்கப்பட்டாலும் என்னை கர்த்தர் தூக்கி விடுவாரு. நம் கண்ணீரை காண்கிறது. அல்லேலூயா. வரல பாருங்க, நம்முடைய கண்ணீரை காண்கிறது. அவர் சொல்றாரு, யாரு உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னை முறியடித்தாலும் உன்னை நான் அதே இடத்துல தூக்கி நிறுத்தி ஒரு தலையை உயர்த்துவேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நன்மை அடையணும்னா யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல. பிரசங்க யாரு மேலேயோ மற்ற யாரு மேலே நீங்க நம்பிக்கை வைக்காது. உங்களை அழைத்த தேவன் சொல்லு, உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் யாரு? உண்மைக்கு ஒரே ஒரு மனுஷன் பேர் தகுனா அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான். ஏன்னா வேதம் சொல்லுது, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். இந்த வருஷம் கண்டிப்பா எத்தனை மடங்கடிப்பு வந்தாலும், எத்தனை தூக்கி வீசுதல் வந்தாலும் உன்னை நான் தாங்கி உன்னை தூக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டது. இப்ப நல்லா கவனிச்சுடு, உன் வாழ்க்கை இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ யாரு மேல நம்பிக்கை வைக்காத, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கவே. உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கண் காண செய்திருக்கிறாரா, நீங்கள் யாரை தான் பிடிச்சீங்க தெரியுமா? ஆண்டவரை தான் பிடிக்கணும். ஒரு சில காரியத்துல சில மனுஷங்க நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா காலை வாருவாங்க. ஒரு சில மனுஷங்க நம்மளை பிடிச்சி கீழே
தள்ளுவாங்க. நீங்க உங்க இருதயத்துல சொல்லுங்க, நீங்கள் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை தாங்குவாரு. நீங்கள் என்னை எல்லா வரைக்கும் முறியடிக்க நினைச்சாலும் கர்த்தர் எங்களை தூக்கி விடுவாரு. இப்படி நடக்கிற உனக்கு கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். நீ இந்த வருஷத்துல எப்படி இருக்க பாரு தெரியுமா? அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டது. அல்லேலூயா வரல பாருங்க. அல்லேலூயா வரல பாருங்க. நீங்க 1000 வாக்குத்தத்த செய்திகளை கேட்டிருக்கலாம். இந்த வேளையில கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தால் நீ தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மகனாக மகளாக இருப்பார். எத்தனை மடங்கடிப்பு அப்படின்னு சொன்னால், எத்தனை மந்திரம் சூனியம் உன் வீட்டுக்கு வந்தாலும் உன்னை மடங்கடிக்க முடியாது. ஐயோ, ஒவ்வொரு வருடமும் என் வீட்டுக்குள்ள இந்த காரியம் நடைபெறுகிறது, ஒவ்வொரு காரியமும் என் குடும்பத்தை சிதறடிக்கிறது, மடங்கடிக்கிறது. ஆவியானவரே, 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 என்னை யார் தூக்கி விடுவார் என்று நீங்கள் பார்த்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தூக்கி எடுக்கும்படி, உன் பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படி, உன் கர்ப்பத்தை தூக்கி எடுக்கும்படி, உன் வேலையை தூக்கி எடுக்கும்படி, உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படி இதோ கிருபை செய்கிறார். ஓ ரபா ரபா கபா, ஓ ரபா கபா ரபா கபா, ஓ ரபா கபா ரபா. உன்னை தூக்க விடாதபடி அமுக்கி போட நினைக்கிற சில யுத்த வல்லமை உடைக்கிறாரு, சில யுத்த ஆவிகளை உடைக்கிறாரு, சில சூடி ஆவிகளை உடைக்கிறாரு, சில மந்திர ஆவிகளை உடைக்கிறாரு. உன் வீட்டை எழும்ப விடாதபடி, நீ போட்ட கடகாலிலே மாண்டு போகும்படி, நீ கட்டின வீட்டுக்குள்ளே நீ வாழக்கூடாதபடி உன்னை மடங்கடித்த ஆவியே வா, வா வெளியே, வா வெளியே, வா வெளியே. எந்த வீட்டுல இருக்கிற, எந்த வீட்டுல ஒளிஞ்சிருக்கிற, எந்த வீட்டுல ஒளிஞ்சிருக்கிற, யாருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற, ஏன் மடங்கடிக்கிற, எதனால மடங்கடிக்கிற, யார் நிமித்த மடங்கடிக்கிற? இப்ப கர்த்தர் சொல்றாரு, அக்கினி இறங்குது, கர்த்தருடைய அக்கினி இறங்குது, கர்த்தருடைய அக்கினி இறங்குது. உன்னையும் குடும்பத்தையும், உன்னையும் பிள்ளையும் கர்த்தர் சொல்றாரு, இனி சத்துரு கையில விட மாட்டேன், இனி மனுஷ கையில விட மாட்டேன். நீ என்ன நம்பினதுனால நீ விலையேற பெற்றிருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கபடி கர்த்தர் உனக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். ரபா 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 ரபா, ஓ ரபா 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 ரபா. தடைகளை உடையும் ஆண்டவரே, கட்டுகளை உடையும் ஆண்டவரே. இந்த வருஷம் எந்த குடும்பம் ஆண்டவரே 2025 எந்த குடும்பம் எழுதக்கூடாது. நான் 1வது மாதம் சொல்றேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒரு தண்டை இறங்கட்டா, இவ இறங்கட்டா, ஒரு நதி இறங்கட்டா. வறட்சியான எல்லா கட்டுகள் அருகுது, அருகுது, அருகப்படுவது, அருகப்படுவது. லோரி லோரி வறட்சியான லோரி 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 உன்னை வறட்சியில, வறண்ட நிலத்துல, பாலை வனத்தில உன்னையும் குடும்பத்தையும் எதிர்த்து நிப்ப. உன்னை நீரூட்டு அண்டைக்கு உன்னை வரவிட மாட்டேன்னு சொன்ன யுத்த வல்லமைய பரிசுத்த ஆவியானவர் உடைச்சு அனுப்புறாரு, உடைச்சு அனுப்புறாரு. கைய மேல உயர்த்தி, ஆண்டவரே, நான் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல வளர எனக்கு கிருபை தாங்கப்பா. நுகங்களை கர்த்தர் உடையும், கட்டுகளை கர்த்தர் அறுத்து விடும். ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வருகிற 2வது
வார வெள்ளிக்கிழமை ஆவடியில மீட்டிங் நடைபெறுகிறது. தீர்க்க தரிசன விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டம். ஒருவேளை என்னை பார்க்க விரும்புகிறீர்கள், இந்த இடத்திற்கு ஆவடியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்கிற பொன் சூப்பர் மார்க்கெட் அந்த காம்ப்ளெக்ஸ் பேக்கில் இருக்கிற நம்முடைய மண்டப லட்சுமி மகால் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் தவறாமல் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், EB ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.